ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் பார்க்க போறோம். சிம்பிளிஃபிகேஷன் வந்து போன வீக் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சு என்னென்ன பார்த்தாங்க. சிம்பிளிஃபிகேஷன்லாம் 3 பார்ட் வீடியோ பார்த்தா, அதுக்கு எல்லாமே ப்ரீவியூ கொஸ்டின் 2 பார்த்தாங்க. பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறோம்னா, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் ஒன்றுமே நம்மளுக்கு காமனாக பேசிக்காக எதுவுமே தெரிய தேவையில்லைங்க. எல்சிஎம்னா என்ன, மீச்சிமாங்க தமிழில். அதுவே ஹெச்சிசிஎஃப்னா தமிழில் என்னங்கன்னா மீ போவாங்க. அதுவே ஹெச்சிசிஎஃப் என்னன்னு சொல்ல ஜிசிடி முறைன்னு சொல்லாங்க. இது ஓவராலா தெரிஞ்ச போதுங்க. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்க, ஹெச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்க நான் சொல்லித்தரேன். அது ஒன்றும் கவலை இல்லைங்க. ஈஸியா சால்வ் பண்ணலாம், ஒரு ஜாலியான வைப்ல சால்வ் பண்ணலாம். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்சிஎம்னா என்னன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இந்த டாபிக் தான் எல்லாருமே மார்க் அப்ரோச் பண்ணுவோம். இதுல ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் ஃபிராக்ஷன்ல கொடுத்தாங்க எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஒரு எண் இன்னொரு எண் கொடுத்து எல்சிஎம் வேல்யூ கொடுத்து ஹெச்சிசிஎஃப் வேல்யூ கேட்டாங்கன்னா எப்படி ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. அதுவே எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் கொடுத்து ஒரு எண் கொடுத்து மற்றொரு எண் கேட்டாங்கன்னா எப்படி ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் மிகச்சிறிய எண்ணா இதால் வகுத்தால் குறிப்பிட்ட எண் கிடைக்கும்னா அதை எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லி அந்த வேவ்ஸம் பார்க்க போறோங்க. அதுவே வந்து ஃபார்முலாவோட எக்ஸ்பிரஷன் எப்படி மீச்சிமா மீப்போவா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இது ஓவரால் இந்த கண்டென்ட் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போனா, தியரி மாதிரி நம்ம டிஎன்பிசி குரூப் 4 எல்லாம் கேட்பாங்க. 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் எல்லாம் எப்படி சரி சமமா பிரித்து கொடுப்பேன்னு சொல்லி அது மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அது ரிலேட்டடா எப்படி சம் அப்ரோச் பண்ணன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்க்க போறேன். மேக்ஸ் ஈஸியா இன்ட்ரெஸ்டா இருக்கு. டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் நம்ம சேனலை ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் மேக்ஸ்ல 25 அவுட் ஆஃப் 25 கண்டிப்பா எடுத்துடலாங்க. வாங்க சம்ம போய் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிசிஎஃப்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹெச்சிசிஎஃப்னா என்னன்னு பார்த்தரலாம், அடுத்து எல்சிஎம் பார்த்தரலாம். இப்போ 2 நம்பர் எடுத்துக்கிறேங்க, 20 and 10. இந்த ரெண்டுக்கு நான் எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்லி சொல்றவாங்க. 10 and 20. ஃபர்ஸ்ட் நான் எல்சிஎம் ஃபைண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இந்த 2 நம்பர் இப்படி எழுதிக்கங்க. எடுத்துட்டு இந்த 2 நம்பர் காமன் டேபிள் வருமான்னு சொல்லி பாருங்க. 10 and 20 வர காமன் டேபிள் 10th டேபிள் எடுக்கிறேங்க. 10th டேபிள் 10 1 டைம், இது 2 டைம் ஆங்க. இப்போ வந்து எல்சிஎம்னா என்ன பண்ணனா, எல்சிஎம் இது ஃபைண்ட் பண்ணும்போது காமன் நம்பர் எடுத்துக்கிறேன். காமன் நம்பர் 10 முட்டு இன்டு அப்புறம் வேற எக்ஸ்ட்ரா டைம் இருக்குதா பார்க்குறேன். எக்ஸ்ட்ரா டைம் என்ன இருக்குதுங்க, 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 20 வருதா, 20ங்க. அதுவே இதுக்கு ஹெச்சிசிஎஃப் ஃபைண்ட் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா இந்த காமன் நம்பரை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 10. இன்னும் 2 சம் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 22 அதுக்கப்புறம் 33 பாருங்க. 22 33 வர காமன் டேபிள் 11th டேபிள்ல வருமாங்க. 11th டேபிள் எடுத்தா இது 2 டைம், இது 3 டைம் ஆங்க. மறுபடியும் காமன் நம்பர் ஏதோ ஒன்று எடுக்க முடியுமா பாருங்க. 2 3 எடுக்க முடியாது, இதோட நிறுத்திக்கிங்க. ஹெச்சிசிஎஃப்னா என்ன சொன்னா காமன் நம்பர் மட்டும். காமன் நம்பர் என்னங்க, 11 மட்டும் தான் ஆன்சர். அதுவே எல்சிஎம்னா என்னங்க, காமன் நம்பர் வேற எக்ஸ்ட்ரா டைம் இருந்தா அதையும் எடுத்து எழுதுமாங்க. எக்ஸ்ட்ரா டைம் 11 into 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 66 வருதாங்க. 66 இவ்வளவு தாங்க பேசிக்கா நம்மளுக்கு தெரியுங்க. எல்சிஎம்னா என்னன்னா, எல்சிஎம்னா காமன் நம்பர் பிளஸ் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் எழுதி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதுவே ஹெச்சிசிஎஃப்னா என்னன்னா காமன் டைம் மட்டும் எடுத்து எழுதுனுங்க. இது நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. எல்சிஎம்னா என்னங்க, காமன் டைம் பிளஸ் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் எழுதி மல்டிப்ளை பண்ணி எழுதுவோங்க. அதுவே ஹெச்சிசிஎஃப்னா என்னங்க, காமன் டைம் மட்டும் எடுத்து எழுதுவோம். அவ்வளவுதாங்க. நீங்க அடிச்சு நொறுக்கிடுவீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாங்க அடுத்த சம் சால்வ். இனி நாம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம் சால்வ் பண்ணி பார்க்கலாங்க. அப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு சமயம் எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். என்ன சொல்லிக்கிறாங்க, 21 7 28. இதுக்கு வந்து எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் பண்ண போறேங்க. வாங்க ஃபைண்ட் பண்ணலாம். 21 7 28. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னீங்க, 3 வர சேம் டேபிள் எதிர்பார்க்க சொன்னா 3 வர சேம் டேபிள் 7th டேபிள் எடுக்கலாமாங்க. இது வந்து 21 7 டைமுங்க, இது 1 டைமுங்க, இது வந்து எவ்வளவு டைமுங்க, 8 டைமுங்க. அப்புறம் இந்த 3 வர காமன் டேபிள் இருக்கான்னு பாருங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா ஹெச்சிசிஎஃப் வேல்யூ காமன் நம்பரை மட்டும் எடுத்து எழுதிங்க. ஹெச்சிசிஎஃப் வேல்யூ 7ங்க. அடுத்தது என்ன பண்றீங்கன்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணது, எல்சிஎம்னா என்னங்க, சேம் டேபிள் பிளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற டைம் எல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க. 7 into 7 into 8 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 49 into 8 மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃபிராக்ஷன்ல கொடுத்த எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா, மேல இருக்க 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் ஆஃப் 2 and 4ங்க. பை கீழ இருக்க 2 நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் ஃபைண்ட் பண்ணுங்க. HCF, 3, 3. ஏங்க மேல இருக்கிற எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணனா, எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேல இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம்ங்க, கீழ இருக்கிற HCF. அதுவே HCF கேட்டாங்கன்னா மேல இருக்கிற HCFங்க, கீழ இருக்கிற எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்க. ஃபார்முலா அதுதான். ஆனா நான் ஃபார்முலா அப்படி சொல்லி தரேன், உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேல இருக்கிறதுக்கு எல்சிஎம், அதுக்கு ஆப்போசிட் என்னங்க, கீழ இருக்கிற HCF. அவ்வளவுதாங்க வேலை முடிஞ்சது.
2 and 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வருங்க 2 டேபிள் 2 and 4 தெரியல அப்படி போடுங்க 2 டேபிள் எடுத்தா 1 டைம் இது வந்து 2 டைம் 2 into 2 4 வருமாங்க 4 தான் எல்சிஎம் வேல்யூ 4 by 3 and 3க்கு எடுத்தோம்னா 3 தானங்க HCF வேல்யூ 3 அடுத்து HCF 2,2 by LCM என்ன 5,10 நாங்க HCF 2,2 கண்டுபிடிச்ச என்ன வருங்க 2 தானே வரும் 2 by அடுத்து 5,10க்கு நமக்கு LCM கண்டுபிடிச்ச என்னங்க வரும் 10 வருமா சூப்பருங்க கேன்சல் பண்ணா இது 1 டைம் இது 5 டைம் ஈக்குவல் டு 1/5ங்க வேலை முடிஞ்சதுங்க இப்போ என்னென்ன பார்த்தோம் ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்து அதுக்கு எல்சிஎம் HCF கண்டுபிடிக்கிறது பார்த்தா நெக்ஸ்ட் என்ன பார்த்தாங்க ஃபிராக்ஷன்ல கொடுத்தாங்கன்னா எப்படி எல்சிஎம் அண்ட் HCF கண்டுபிடிக்கிறது பார்த்தாங்க நெக்ஸ்ட் வேல அப்ரோச் பண்ணலாம் வாங்க பாருங்க இது வந்து டைரக்டா நம்பர் கொடுத்தா நீங்க ஃபைன் பண்ணீங்க அதுவே டெசிமல்ல இருந்தே எப்படி ஃபைன் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போறேன் இது இல்லாம நிறைய டைம் குரூப் 4ல கேட்ட क्वेश्चन இது மாதிரி மாடல் சம் இந்த டைம் குரூப் 2ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேங்க வாங்க இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இது பாயிண்ட்ல எத்தனை டிஜிட்டுங்க இது 100ல மல்டிப்ளிகேஷன் பண்ணா ஃபுல் நம்பர் கிடைச்சிருமா இதையும் 100ல மல்டிப்ளிகேஷன் பண்ணா ஃபுல் நம்பர் கிடைச்சிருமா இது வந்து 10ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணாவே நமக்கு வந்து ஃபுல் நம்பர் கிடைச்சிரும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாமே 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோங்க ஓவராலா ஏன்னா இது 10ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணா நமக்கு அப்போ பாயிண்ட்ல தான் கிடைக்கும் இது 10ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணாலே பாயிண்ட்ல தான் கிடைக்கும் அதனால நான் ஓவராலா 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு முழு நம்பரா கிடைச்சிரும் ஏன்னா இங்க எல்லாமே மேக்ஸிமம் 2 டிஜிட் நம்பரால மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபுல் நம்பரா கன்வெர்ட் ஆயிருங்க அதனால நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இது 108 மாறிடுங்க இது வந்து 36 மாறிடு இது எவ்வளவுங்க மாறி 90 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க ஒரே ஒரு டெசிமல் தான் இருக்குது 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 90 மாறிடுங்க இனி வந்து நம்ம வந்து இது பண்ணோம்னா வேலை முடிஞ்சது வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன 2 டேபிள் எடுக்கலாமா 2 டேபிள் இது 5 டைம் இது வந்து எவ்வளவு டைம் வருங்க 8 டைமா அடுத்து இது எத்தனை டைமுங்க 1 மிச்சம் ஒன்று போயிடுச்சுன்னா 60 18 டைம் இது வந்து எவ்வளவு டைம் வருங்க 2 4 மிச்சம் ஒன்று 5 45 டைம் அடுத்து இது வர காமன் டேபிள் 3 டேபிள் எடுக்கிறேங்க 3 டேபிள் எடுத்தா 1 மிச்சம் ஒன்று போயிடுச்சுன்னா 2 24 8 மூ அடுத்தது 18 செக் பண்ணி பாருங்க 18 எத்தனை டைம் வருன்னு பாருங்க 18 எத்தனை டைம் வருங்க 6 டைம் 45 1 மிச்சம் அங்கே ஒன்று போயிடுச்சு மிச்சம் ஒன்று அங்கே போயிடுச்சுன்னா எவ்வளோங்க 15 5 டைமாங்க அடுத்தது பாருங்க இது வர காமன் டேபிள் மறுபடியும் 3 டேபிள் எடுக்கலாமாங்க இது வந்து 6 டைமுங்க இது 2 டைமுங்க இது 5 டைமுங்க இதுக்கப்புறம் வர காமன் டேபிள் எதுவுமே கிடையாது 6 2 5 எது வராது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க HCF 2 into 3 என்னங்க 6 into 3 18 நாம என்ன பண்ணா ஓவராலா 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணா மறுபடியும் வந்த ஆன்சரை 100ஆல டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணி என்ன வருங்க 0.18 வருமாங்க ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர் நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணலாம் வாங்க இது என்ன இது பார்த்தா எப்படி சால்வ் பண்ணுவீங்க நிறைய பேர் இது சால்வ் பண்ணிடுவீங்க இது ஈஸியான கொஸ்டினுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா டிஎன்பிசி 2 வருஷம் 3 வருஷம் படிச்சீங்க எல்லாமே பார்த்தா இது ஈஸியான கொஸ்டின்ஸ் நினைப்பீங்க இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் எல்லாமே டெசிமல்ல இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே முழு நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேங்க முழு நம்பரா கன்வெர்ட் பண்ணும்போது ஹையஸ்ட் டெசிமல் எவ்வளவு பார்க்குற 2 டிஜிட் தாங்க அதனால 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்றேன் 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எல்லாமே முழு நம்பரா மாறிடுதுங்க முழு நம்பரா மாறிட்டு எப்பவும் போல நம்ம HCF வேல்யூ கண்டுபிடிச்சு வந்தோடனே எல்லாத்தையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணோடனே 100ஆல டிவைட் பண்றேன் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0.18 வருது இதுதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க இதுக்கு இது ஒரு நம்பர் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பருக்கு உங்களுக்கு HCF கேட்ட சொல்லிக்கிறேன் HCF னா காமன் ஃபேக்டர்லே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்லே பவர் குறைஞ்சது தான் HCF மிச்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து எழுத மாட்டோம் காமன் டைம்ல லோயர் பவர் இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதுங்க ரெண்டுலேயும் 2 இருக்குது எது லோயர் பவர்ல லோயர் 2/3 ஆங்க 2/3 இன்டு அடுத்து 7 ரெண்டு பக்கம் இருக்குதா பாருங்க இங்க இருக்குது ஆனா இங்க இல்ல விட்டுறணுங்க அதே போல வேற ஏதோ ஒன்று இருக்குதா பாருங்க இங்க 3 பவர் இருக்குது இங்க 3 பவர் இருக்குது எது லோயஸ்ட் பவர் பாருங்க 3/1 3/1 இப்ப பாருங்க இங்கதான் நீங்க எழுதுங்க எல்சிஎம் எழுதும்போது யோசிச்சு எழுதுங்க இங்க பாருங்க 2/4 + 2/5 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்னங்க வரு 2/9 வருமா 2/9 அப்புறம் 2/9 into 3/7 எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க டைரக்டா பார்த்தோன்னே 2/4 தான் ஹையஸ்ட் வேல்யூன்னு சொல்லி போட்டுறாதீங்க கொஸ்டின் தப்பு அப்படியே 2/5 போட்டீங்கனாலும் தப்பு ஹையஸ்ட் பவர் என்னங்க 2/9 into 3 பவர்லயே ஹையஸ்ட் எழுதுங்க 3/7 3/7 into எக்ஸ்ட்ரா டைம் எதுவும் இருக்குதா பாருங்க 7/2 இருக்குதா 7/2 எழுதிக்கிங்க அவ்வளவுதாங்க வேலை முடிஞ்சது ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு சொல்லி ஒரு ரீகால் பண்ணி நம்பர் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து
பின்னத்தில் ஃப்ராக்ஷன் கொடுத்தா பார்த்தாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தா டெசிமலில் கொடுத்தா பார்த்தா இது மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்து இதோட எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்க இப்படி ஃபைன் பண்ணுன்னு சொன்னால் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்முலாவோட எக்ஸ்பிரஷன் பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு எண் மற்றும் ஒரு எண் பார்த்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன மாடல் சம் பார்க்க போறோம்னா பாருங்க இப்படி நம்பரும் கொடுத்து மார்லியும் கொடுத்துட்டாங்க. நம்பர்ஸ் மார்லி வேரியபிள் கொடுத்துட்டாங்க. இப்படி இருந்துச்சுன்னா இதுல எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா நம்பர்ஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கேட்டுதாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாங்க. நம்பர்ஸ்க்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிங்க. 10 and 15 ரெண்டு வர காமன் டேபிள் எதுங்க 5th டேபிள் எடுத்தோம்னா இது 2 டைம் வருமாங்க, இது 3 டைம். வேற ஏதோ காமன் டேபிள் இருக்குதா பாருங்க. அப்படி இல்லை, இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2 into 5 10 10 into 3 30. எல்சிஎம் வேல்யூ 30 சொல்லி ஃபைன் பண்ணிட்டு 30 இங்க போட்டுங்க. அடுத்தது என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் காமன் டைம்ல ஹையஸ்ட் பவர் எழுதிடுமா, எழுதிட்டு வேற எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எழுதிக்கலாங்க. ரெண்டுலயும் ஏ இருக்குது. ஏலயே ஹையஸ்ட் டைம் என்னங்க ஏ ஸ்கொயரா, ஏ ஸ்கொயர். வெரி குட்ங்க. அடுத்த பாருங்க பிபி ரெண்டுலயும் காமனா இருக்குது. இதுல ஹையஸ்ட் டைம் எடுத்து எழுதுமா, ஹையஸ்ட் டைம் என்னங்க பி ஸ்கொயரா, பி ஸ்கொயர். அடுத்து சி ரெண்டுலயுமே காமனா இருக்குது. சில ஹையஸ்ட் பவர் என்னங்க சி கியூப்பா, சி கியூப். வேற ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா டைம் இருக்குதா பாருங்க. வேற எந்த எக்ஸ்ட்ரா டைமே இல்லைங்க. இதுதான் இதோட ஆன்சர். அதுவே இது ஹெச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணலாங்க. ஹெச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணோம்னா நம்பருக்கு கண்டுபிடிக்கலாம். 10 and 15 ரெண்டுக்கும் ஃபைன் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெண்டுலேயும் வர காமன் டேபிள் பாருங்க. ரெண்டுலேயும் காமன் டேபிள் 5th டேபிள் எடுத்தா இது எத்தனை டைமுங்க 2 டைம் வரும். இது 2 டைம், இது 3 டைம் வரும். 2 and 3 காமன் டேபிள் இல்லைங்க. அதனால நம்மளுக்கு ஹெச்சிசிஎஃப் வேல்யூ 5. அந்த 5 இங்க போட்டுக்குங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க காமன் டேபிளே பவர் குறைஞ்ச வேல்யூ எடுத்ததுமா ஏ ஸ்கொயர் பெருசா ஏ பெருசாங்க, ஏ ஸ்கொயர் பெருசு, சின்னது என்னங்க ஏவா, ஏவை எடுத்து எழுதிக்கிங்க. அடுத்து பி ரெண்டுலேயும் காமனா இருக்குது. இதில் லோயஸ்ட் பவர் என்னன்னு பாருங்க பி ரெண்டுலேயுமே பி ஸ்கொயர் தான் இருக்குது. அதனால பி ஸ்கொயர் தான் எழுத முடியுங்க. அடுத்து சி கியூப் இருக்குது, சி ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுலேயும் காமனா இருக்குது. லோயஸ்ட் பவர் வேல்யூ என்னன்னு பாருங்க சி ஸ்கொயரா, சி ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சருங்க. இவ்வளோதான் வேலை முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் இப்படி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஃபைன் பண்ணுங்க. எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா அந்த நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் ஃபைன் பண்ண முடிச்சுட்டு அடுத்தது வேரியபிள் கண்டுபிடிங்க. வேரியபிள்ல லோயஸ்ட் பவர் வேல்யூ ஹெச்சிசிஎஃப்க்கு எழுதிங்க. இதுல வந்து ஹையஸ்ட் பவர் வேல்யூ எழுதுவீங்க. இது தெரிஞ்சா போதுங்க. நீங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்ல அடிச்சு நொறுக்கிடுவீங்க. அதுவே ஃபார்முலா எக்ஸ்பிரஷன்ல எப்படி போடுறோம்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. இதே ஒரு 2-3 சம் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாருங்க a cube minus 1 இருக்குது. இது வந்து எந்த ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் எழுதலாங்க a cube minus 1 cube எழுதலாமா. இது a minus 1 into a squared minus a இல்ல plus a plus 1 squared வரும். 1 squared ஓட வேல்யூ என்னங்க 1. இது என்ன ஃபார்முலா எக்ஸ்பிரஷனா a cube minus b cube equal to a minus b into a squared plus ab plus b squared படி எக்ஸ்பிரஷன்ல எழுதிக்கிறாங்க. ஏன்னா இங்க 1 squared பண்ணாலும் 1 தான். இது அப்படியே இங்க எழுதிக்கலாம் a minus 1 into a squared plus a plus 1. இது இப்போ இந்த a squared minus 1 எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க a squared minus 1 squared ஆங்க a plus b into a minus b ன்னு எழுதலாமாங்க. அப்படி எழுதும்போது என்ன வருங்க a plus 1 into a minus 1 வருமாங்க. இதுல LCM எழுதணும்னா என்ன எழுதுவாங்க LCMனா காமன் டைம் எடுத்து எழுதி மிச்சம் எக்ஸ்ட்ரா டைம் என்ன இருந்தாலும் எழுதுவோம். ரெண்டுலேயும் காமன் டைம் என்னங்க a minus 1 a minus 1. வேற எக்ஸ்ட்ரா டைம் இங்க என்ன இருக்குதுங்க a plus 1 இருக்குதுங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் என்ன இருக்குதுங்க a squared plus a plus 1 இருக்குதா எழுதியாச்சுங்க. அடுத்து HCF எழுதுமா. HCFனா என்னங்க காமன் டைம் மட்டும் எடுத்து எழுதுமா. காமன் டைம் ரெண்டுலேயும் என்ன இருக்குதுங்க a minus 1 மட்டும் தானங்க இருக்கு a minus 1ங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சது. இதோட எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் இப்படி கொடுத்ததுனால ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் எழுதுங்க. அதுக்கப்புறம் எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா காமன் டைம் எடுத்து எழுதிட்டு வேற எக்ஸ்ட்ரா டைம் வந்து எடுத்து எழுதிங்க. ஹெச்சிசிஎஃப்னா காமன் டைம் மட்டும் எடுத்து எழுதிங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். நாங்கள் அடுத்த சம் அப்ரோச் பண்ணலாம். இது ஈஸியான சம் தான். இது வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதுங்க. அடுத்தது இதுக்கு மேலே வர சம் தான் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. தெரியாத வந்து நான் எப்போ சொன்ன மாதிரி நோட் 2 நோட் போட்டுக்க சொன்னேன். அந்த 2 நோட் போட்டுக்குங்க. நம்ம ஹோம்ஒர்க் சம் கொடுக்கலாமான்னு சொல்லி டெலகிராம் சேனல் நீங்கள் எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக டெலகிராம் சேனலில் நம்ம ஹோம்ஒர்க் சம்மும் கொடுக்கலாம். அது தனியாக ஒரு செப்பரேட்டாக நோட் போட்டு யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா எல்லா சம்மே நானே ஒர்க் அவுட் பண்ணி காட்ட முடியாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க 2x squared minus 18. இதை நம்ம ஏதோ ஒன்று பொதுவாக வெளியே எடுக்க முடியுமான்னு சொல்லி பாருங்க. நான் இது தனியாகவே எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். 2x squared minus 18 ஆங்க. பாருங்க ரெண்டுலேயும் காமன் டைம் என்னங்க 2 இருக்குதா. 2 வெளியே எடுங்க. 2 வெளியே எடுத்து என்ன வருங்க x squared minus 9 வருமாங்க. இப்போ பாருங்க இதே மறுபடியும் இது ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். பண்ணும்போது 2 into x squared minus 3 squared எழுதலாமா. இப்போ பாருங்க a squared minus b squared படி வந்துருச்சாங்க. இது எப்படி எழுதலாங்க
2 into x plus 3 into x minus 3 ன்னு எழுதலாமாங்க? புரிஞ்சது தானே இந்த ஸ்டெப்பு? புரியலனா கேளுங்க, மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த டேம் எடுத்துட்டாங்க, இதில் 2 காமனாக வெளியே எடுத்து x ஸ்கொயர் மைனஸ் 9 வரும். 9 மறுபடியும் எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ பார்த்தா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் படி வந்துச்சுன்னா a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் x பிளஸ் 3 இன்ட்டு x மைனஸ் 3னுங்க. அடுத்து இந்த டேம் எடுத்துக்கிங்க. இந்த டேம் ஃபார்முலா எக்ஸ்பிரஷனான்னு பாருங்க. ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணீங்கன்னா எடுத்துக்கோங்க. மல்டிப்ளேஷன் பண்ணும்போது -3, ஆட் பண்ணும்போது -2 வரணுமாங்க. இதெல்லாம் தெரியும் தானே? உங்கள் ஏதோ நம்பர் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் எடுத்து இந்த நம்பரோட மல்டிப்ளேஷன் பண்ணி அது மேலே போட்டுக்குங்க. -3 இது காணிப்படுத்துக முறைன்னு தெரியுங்க. அதுக்கப்புறம் சென்டரில் என்ன வேல்யூ பாருங்க, -2 அதை உள்ள எடுத்து போட்டுங்க. இப்போ மல்டிப்ளேஷன் பண்ணால் -3 வரணும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் -2 வரணுங்க. இப்போ பாருங்க என்ன நம்பர் போடலாம்? 1 into 3 போட்டா 1 into 3 போடுங்க. 1 into 3 போட்டால் நம்மளுக்கு 1 into 3 -3 மல்டிப்ளேஷன் பண்ணி ஆட் பண்ண பாருங்க, -3 + 1 ஆட் பண்ணால் -2 நமக்கு கரெக்டாக வருது. அப்படின்னா காரணி என்னென்னங்க? இதோட எக்ஸ்பிளேஷன் எழுதிக்கிறேன். x ஸ்கொயர்டு -2x -3 ஆங்க. டேரெக்டாக எழுதிக்கிங்க. x + 1 x -3 1 x + 1 x -3. இதில் என்ன கேட்டுக்கிறாங்க? HCF தானே கேட்டுக்கிறாங்க. HCFன்னு என்னங்க? காமன் டேமில் லோயஸ்ட் பவர் இருக்கிறது எழுதுமா? காமன் டேம் பாருங்க, ரெண்டுலேயும் இருக்கிறது x -3 மட்டும்தாங்க இருக்குது. அப்படின்னா இதுக்கு x -3 தாங்க ஆன்சர். நீங்கள் இதுக்கு எல்சிஎம் என்ன ஆன்சர் சொல்லி நம்ம ஹோம்ஒர்க் நோட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கீழே கூட கமெண்ட் பண்ணினாலும் பரவாயில்லைங்க. வாங்க இந்த சம் சால்வ் பண்ணலாம். இது பாருங்க, இது எந்த ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் இருக்குதுங்க? x³ - 27 எப்படி எழுதலாங்க? 27 வந்து இங்கே கியூப் படி எழுத முடியுமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எழுதலாம். 3³ எழுதலாமாங்க? x³ - 3³ இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக பண்ண தெரியும்னா ஒரு ஃபார்முலா எழுதிக்கிங்க. a - b இன்ட்டு a ஸ்கொயர்டு a + b b ஸ்கொயர்டாங்க. ஃபர்ஸ்ட் ஏங்கிற இடத்துல x இருக்குதா? x போட்டேன். மைனஸ் அடுத்து பிங்கிற இடத்துல என்ன இருக்குது? 3 போட்டாங்க. அடுத்தது ஏங்கிற இடத்துல என்ன இருக்குதுங்க? x ஸ்கொயர்டுங்க. அடுத்தது ப்ளஸ் போட்டுக்குங்க. ப்ளஸ் போட்டு ஏங்கிற இடத்துல என்ன இருக்குதுங்க? x, பிங்கிற இடத்துல 3 இருக்குதா? 3x வருமாங்க. 3x ப்ளஸ் அடுத்தது பிங்கிற இடத்துல 3 இருக்குதா? 3 ஸ்கொயர்டோட வேல்யூ என்னங்க? 9 போடுங்க. 9. அடுத்தது இது பாருங்க, இது அப்படியே டைரக்டா வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே இதே டீம் காமனா வரும், அதனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாங்கிறேன். இது பாருங்க, இது எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர்டு -3 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமாங்க. இப்படி எழுதும் போது என்ன வருங்க? x + 3 இன்ட்டு x -3ன்னு வருமாங்க. x + 3 இன்ட்டு x -3. இப்போ பாருங்க, நாம் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எழுதுவோம். எல்சிஎம்னா என்னங்க? காமன் டேம்ல ஹையஸ்ட் பவர் வேல்யூ பிளஸ் எக்ஸ்ட்ரா டேம் வந்து எழுதுவோமாங்க. எழுதுங்க. காமன் டேம் x -3 x -3 இருக்குது. இதில் ஹையஸ்ட் பவர் என்னங்க? x -3 the whole squared x -3 the whole squared. அப்புறம் வேற எக்ஸ்ட்ரா டேம் என்ன இருக்குதுங்க? x + 3 ஒன்றுங்க. அப்புறம் இன்னொரு வேற எக்ஸ்ட்ரா டேம் என்னங்க இருக்குது? x ஸ்கொயர்டு + 3x + 9ங்க. அவ்வளோதாங்க. இதுதான் எல்சிஎம். இதே HCF எழுதும்போது என்ன பண்ணுவீங்க? காமன் டைம் மூணுல இருக்கிற காமன் டைம் x -3 இருக்குது. அதுவே லோயஸ்ட் பவர் என்னங்க? x -3 தான். x -ஸ்கொயருங்கிறது ஹையஸ்ட் டைம். ஆனால் x -3 மட்டும் எழுதுங்க. வேலை முடிஞ்சுது. இன்னைக்கான வீடியோவில் நாம் பார்த்துட்டு இந்த சம்மெல்லாம் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா, அது ஒரு 4 நம்பர் கொடுத்து அந்த நம்பரில் சப்போஸ் ஒரு நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா என்ன நம்பர் கிடைக்கும், அது மாதிரி ரிலேட்டட் சம். ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கொடுத்து அதோட எல்சிஎம் கேட்பாங்க, அது மாதிரி சம் எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதை விட இனி வரக்கூடிய வீடியோவில் என்னோட பெஸ்ட் வேவில் கொண்டு போக போகிறேங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கடைசி வரைக்கும் வேணுங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.